நம்ம வந்து இன்றைக்கி யூனிட் 5ல் ஒரு கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 5ல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானோ டிவைசஸில் குவாண்டம் டாட் லேசர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ குவாண்டம் டாட் லேசர்ஸ்னுடைய ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்த்துடலாம். ஸோ இதனுடைய டெஃபினிஷன் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசன்ட் தி அல்டிமேட் ரிடக்ஷன் இன் த டைமென்ஷன் ஆஃப் செமிகண்டக்டர் டிவைசஸ். அல்டிமேட் ரிடக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்கேல் சைஸை விட தென் எனி அதர் பிகர் மெஷர்மெண்ட்ஸை விட ரொம்ப சின்னதாக நானோமீட்டர் சைஸஸில் குறைஞ்சி போகிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அல்டிமேட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம செமிகண்டக்டிங் டிவைசஸ், அதாவது குறைக்கடத்தி பொருட்களில் மட்டும்தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். அடுத்தது குவாண்டம் டாட்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ குட்டியான்னு சொல்லுவோம்ல, ஸோ அதான் டைனி பார்ட்டிகல்ஸ். ஸோ அந்த நானோ கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அதனுடைய விட்டம், அதாவது டயாமீட்டர் வந்து 2லேருந்து 10 நானோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லி அதுக்குள்ளே வந்து ஒரு 10லேருந்து 50 ஆட்டம்ஸ், 10லேருந்து 50 ஆட்டம்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது குவாண்டம் டாட் லேசரோட இன்ட்ரொடக்ஷன்ஸ். ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரீசன்ட் ஜென்ரேஷன்ஸில் நியூ ஜென்ரேஷனாக வந்து குவாண்டம் டாட் லேசர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் செமிகண்டக்டர் லேசர். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீலியம் லேசர், கார்பன் டை ஆக்சைடு லேசர், ரூபி லேசர்ஸ் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம குவாண்டம் டாட் லேசர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப், இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா லட்சக்கணக்கான நானோ சைஸ்டு கிறிஸ்டல்ஸ் வந்து உள்ளே இருக்கும். ஸோ அந்த லட்சக்கணக்கான நானோ சைஸ் கிறிஸ்டல்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குவாண்டம் டாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து அது இருக்கக்கூடிய அந்த ரீஜனை வந்து நம்ம ஆக்டிவ் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அங்கே எங்கே எனக்கு லைட் வெளியில் வருதோ அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட் எமிட்டர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவ் லேயர் இருக்கும். இந்த ஆக்டிவ் லேயர் அப்படின்றது வேவ் கைடுக்கு மேலே இருக்கும், மேலே இருக்கும் அப்படின்னாக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோரு, கிளாடிங், அவுட்டர் கவரிங் அப்படின்னு ஃபைபர் ஆப்டிக்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ வேவ் கைடு அப்படின்றது என்ன அப்படின்னா கோரு, நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்கிறது வந்து கிளாடிங். ஸோ அப்போ வேவ் கைடுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து ஆக்டிவ் லேயர், கோர் தான் வந்து ஆக்டிவ் லேயர், கிளாடிங்கிறது வேவ் கைடு. அப்போ கண்டிப்பாக கோருடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை விட கிளாடிங்குடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து லைட் வந்து கன்ஃபைன் பண்ணி சுருக்கி உள்ள எல்லா லைட்டையும் கொண்டு வரதுக்காக தான் பண்ணுறோம். அடுத்தது இந்த ஆக்டிவ் லேயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய குவாண்டம் டாட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பேண்ட் கேப்புன்றது கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ பேண்ட் கேப் கம்மியாயிடுச்சு அப்படின்னா லேசர் லைட் வெளியில் வரும். ஸோ லேசர் லைட் வெளியில் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல எனர்ஜி லெவல் எனக்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எனர்ஜி லெவல் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா குவாண்டம் டாட்ஸில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ குவாண்டம் டாட்டோடைய சைஸை வந்து நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா லைட்டுடைய இன்டென்சிட்டி கம்மியாகும். குவாண்டம் டாட்டோடைய சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது 2 நானோமீட்டர் குவாண்டம் டாட் இருந்தது அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய லைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அதுவே வந்து 10 நானோமீட்டர்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேவ்லென்த்துடைய வேரியேஷன் வந்து நிறைய இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 நானோமீட்டர் அப்படின்னும் போது எனக்கு 5000 கிடைக்கலாம். அது மாதிரி 10 நானோமீட்டர்ஸ் அப்படின்னும் போது 8000, 9000 அந்த மாதிரி வேவ்லென்த்துடைய ரேஞ்ச் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் அதுக்கான மீனிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கன்ஸ்ட்ரக்ஷனில் அடுத்த பார்ட், அதாவது குவாண்டம் டாட் லேசர் ஸ்ட்ரக்சர் வந்து பேஸ்ட் ஆன் இதில் இண்டியம் ஆர்சனைட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் இண்டியம் கேலியம் ஆர்சனைட் இந்த மாதிரி 2 லேயர் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் இது வந்து ஹோமோஜங்ஷன் அப்படின்றனால இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் டைப்பில் கேலியம் ஆர்சனைட் வந்து லோவர் கான்டாக்டில், அதாவது நெகட்டிவ் டெர்மினலாக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இதில் ஆக்டிவ் லேயரில் பார்த்திங்க அப்படின்னா இண்டியம் கேலியம் ஆர்சனைடு, அதே மாதிரி இண்டியம் ஆர்சனைடு டாட்ஸ், இண்டியம் கேலியம் ஆர்சனைடுக்குள்ளேயே இண்டியம் ஆர்சனைடு ரெண்டுமே இருக்குது. ஸோ அதை நம்ம குவாண்டம் டாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஆக்டிவ் லேயர் இருக்கு இல்லையா, இது வந்து 2 கிளாடிங் லேயர்ஸ்க்கு நடுவில் இருக்குது. அதாவது என் ரீஜனுடைய அலுமினியம் கேலியம் ஆர்சனைடுக்கு அண்ட் தென் பி ரீஜனுடைய அலுமினியம் கேலியம் ஆர்சனைடு, இது ரெண்டும் சேர்ந்தது தான் எனக்கு ஆக்டிவ் லேயர், அதாவது பிஎன் ஜங்ஷன். இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிஐஎன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். பிஐஎன் ஸ்ட்ரக்சர் ஃபார் கேரியர் இன்ஜெக்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஐஎன் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த இங்கே மென்ஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த சென்ட்ரல் லைன் தெரியுது, அந்த ஹோல் போட்டு அதில் சென்ட்ரல் லைன் காட்டியிருக்காங்களே, இந்த குவாண்டம் டாட்ஸுடைய வியூ போட்டிருக்காங்களே அந்த சென்ட்ரல் லைன், அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஐஎன் ஸ்ட்ரக்சர். சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு. இதில் நீங்கள் மேலே இருக்கிறது வந்து பி லேயர், கீழே இருக்கிறது வந்து என் லேயர். அப்போ இது வந்து எனக்கு பாசிட்டிவ் டெர்மினல், இது வந்து எனக்கு நெகட்டிவ் டெர்மினல். அப்போ நான் ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுறேன். ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணால்
பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுறோம், நெகட்டிவ் டு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே இந்த சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கீழே நோக்கி வரும். அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய என் லேயரில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே மேலே நோக்கி போகும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரீகாம்பினேஷன் ப்ராசஸ் நடக்கும். ரீகாம்பினேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால இந்த ஹோல்லேருந்து எனக்கு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஏரோ மார்க் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அப்போ அந்த இடத்துலேருந்து எனக்கு என்ன ஆகும், லைட் வந்து வெளியில் வரும். ஸோ அதுதான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, லேசர் வந்து எமிட் ஆகிறது ஆக்டிவ் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய லேசரை குவாண்டம் டாட் லேசர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டாட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, குவாண்டம் டாட்ஸ் வந்துட்டு ரொம்ப கிளியராக இருக்கும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது. அது மாதிரி ஒரு டாட் இன்னொரு டாட் வேரி ஆகாது, எல்லாமே ஒரே சைஸஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 2 நானோமீட்டர் அப்படின்னா எல்லாமே 2 நானோமீட்டர்ஸாக இருக்கும். அதாவது அந்த ஹோல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற எல்லாமே வந்து 2 நானோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 5 நானோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ மீதி இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 நானோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அதில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த சென்ட்ரல் லேயரில் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் ஜூம் பண்ணி காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது இந்த பி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேண்ட் கேப். அதாவது பேண்ட் டயக்ராம் வந்து ஃபஸ்ட்டு அலுமினியம் கேலியம் ஆர்சனைடுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எனர்ஜி கேப் இந்த சைடு அண்ட் தென் இந்த சைடு பார்க்குறீங்க. ஸோ 2 சைடும் எனக்கு கேப் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்னால் என்ன பண்ண முடியாது, எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கேருந்து வர முடியாது. அடுத்த லேயருக்கு வரும்போது அது என்ன பண்ணுது, இண்டியம் கேலியம் ஆர்சனைடுக்கு வருது. ஸோ இண்டியம் கேலியம் ஆர்சனைடுக்கு வரும்போது கண்டிப்பாக வந்து மேலே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் கீழே இறங்கும்போது இன்னும் கொஞ்சம் எனக்கு இந்த நடுவில் உள்ள எனர்ஜி லெவல் எனக்கு சின்னதாகும்னு சொல்கிறாங்க. ஸோ சின்னதாகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த சென்டரில் உள்ள இந்த இண்டியம் ஆர்சனைடு, அதாவது இந்த குவாண்டம் டாட்ஸோடைய எனர்ஜி லெவல் அதிகமாகுது. அப்போ எனக்கு எலக்ட்ரான் வந்து ஹோல்ஸில் போய் செட் ஆகும்போது அது என்ன ஆகுது, இண்டியம் ஆர்சனைடு குவாண்டம் டாட்ஸ் ஆகுது. ஸோ அப்போ இண்டியம் ஆர்சனைடு குவாண்டம் டாட்ஸ் ஆகுது, அது கேலியம் வந்து வெளியில் போயிடுது. கேலியம்ன்றது செமிகண்டக்டர் இல்லையா, ஸோ அப்போ செமிகண்டக்டர் வந்து அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னாக்கா, கண்டக்டிங் மெட்டீரியலாக மாறிடுது அந்த இடத்துல. ஸோ இப்போ நீங்கள் டெம்பரேச்சர் அதிகப்படுத்துகிறீங்க, டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே எனக்கு கரண்ட் கண்டக்ஷன் நடக்குது. ஸோ லேசர் லைட் எனக்கு வெளியில் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒர்க்கிங் கண்டிஷன். ஸோ இந்த ஒர்க்கிங் கண்டிஷன் நத்திங் பட் அந்த 3 லேயர்ஸ், அதாவது கேலியம் ஆர்சனைடு, கேலியம் அலுமினியம் ஆர்சனைடு, இண்டியம் கேலியம் அலுமினியம் ஆர்சனைடு, இதுதான் அந்த 3 லேயரு. இப்போ இந்த நமக்கு லோவர் லேயர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், பி லேயர், அதாவது டாப் லேயரில் கேலியம் ஆர்சனைடு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வேவ் கைடு. வேவ் கைடு வந்து எதுக்கு நடுவில் இருக்குது, ஒன்று கிளாடிங் லேயர்ஸ்க்கும் அதாவது அடுத்தது வந்து கோர் லேயர்ஸ், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது இந்த வேவ் கைடு லேசிங் ஃபேஸஸ் இருக்கு இல்லையா, அதாவது அந்த சென்டர் பார்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பாலிஷ் பண்ணி வைக்கிறோம். ஸோ பாலிஷ் பண்ணி வைக்கிறது எதுக்காக அப்படின்னா, லேசருடைய கேவிட்டி, அந்த சென்டர் ஹோல் இருக்குது இல்லையா, ஸோ இதுதான் வந்து லேசர் கேவிட்டி அப்படின்றது. லேசர் கேவிட்டின்றது இதுதான், அந்த சென்டர் ஹோல் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் லேசர் கேவிட்டி, ரைட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது இந்த கிராஸ் செக்ஷன், அந்த ஆக்டிவ் லேயர் இருக்குல்ல, அந்த ஆக்டிவ் லேயரில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5லேருந்து 15. அதாவது ஃபஸ்ட்டு கேலியம் ஆர்சனைடு, அடுத்தது இண்டியம் கேலியம் ஆர்சனைடு, அது மாதிரி கேலியம் ஆர்சனைடு, திரும்ப இண்டியம் கேலியம் ஆர்சனைடு, அது மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இண்டியம் ஆர்சனைடு, இந்த மாதிரி லேயர் பை லேயராக வந்து மாற்றி மாற்றி ஒன்று மேலே ஒரு லேயரை வந்து அடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ ஆஃப் ஸ்டாக்டு அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டாக்டு அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று அடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு இண்டியம் ஆர்சனைடு அண்ட் தென் இண்டியம் கேலியம் ஆர்சனைடு, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி வந்து அது மேலே ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ் கனெக்ட் பண்ணுறோம். ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஃபார்வர்ட் பாசிட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த குவாண்டம் டாட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், லேசரை வந்து எமிட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து அட்வான்டேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹை கெயின், இதனுடைய டென்சிட்டி எனக்கு அதிகமாக இருக்கனால, எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கனால கண்டிப்பாக எனக்கு லூமினசிட்டியும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து லோ த்ரெஷோல்டு கரண்ட் டென்சிட்டி. லோ த்ரெஷோல்டு அப்படின்னாக்கா எனக்கு அந்த பவர் கன்சப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட என்னால் அவுட்புட் நிறைய கொடுக்க முடியும், வோல்டேஜ் என்னால் நிறைய இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது ஹை மாடுலேஷன் ஃப்ரீக்வன்சி. ஹை மாடுலேஷன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னாக்கா ஹை ஸ்பீட் எனக்கு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது எல்லாமே எனக்கு வேவ் லென்த் வந்து எனக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அந்த குவாண்டம் டாட் சைஸை வந்து நான் 2 நானோமீட்டர்லேருந்து 5 நானோமீட்டர், தென் 5 நானோமீட்டர்லேருந்து 8 திரும்ப 6 7 அந்த மாதிரி நான் இன்க்ரீஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, எனக்கு அந்த ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன பண்ணுவோம், டே லைட்டு அண்ட் நைட்டில் ஹீட்டு அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹை டெம்பரேச்சர் ஸ்டெபிலிட்டி என்னால் மேக்ஸிமம் டெம்பரேச்சர், அதிகபட்ச டெம்பரேச்சர் வரைக்கும் இதை என்னால் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அடுத்தது டியூனபிள் வேவ் லென்த்து. எனக்கு எவ்வளோ தூரம் அந்த குவாண்டம் டாட்ஸ் வேவ் வந்து நான் டியூன் பண்ணுறேனோ அதனுடைய எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் வந்து அந்த சைஸை பொறுத்து மாறுபட்டுகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது ஒரு ஹெட்ரோஜினஸ் செமிகண்டக்டிங் டிவைஸ் அப்படின்றதுனால இதனுடைய சைஸ் அண்ட் ஷேப் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ரொம்ப தயாரிக்கிறது கஷ்டமான விஷயம். நெக்ஸ்ட் அடுத்தது லோ ஆப்டிக்கல் கன்ஃபைன்மெண்ட், அதாவது லைட்டை ஒருங்கிணைச்சு ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இதனால இங்கே என்ன ஆகுதுன்னா லோ மாடல் கெயின் எனக்கு உருவாகுது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரியர் லீக்கேஜ். ஸோ இப்போ குவாண்டம் டாட்ஸ் வந்து ஒரு ஃபைனைட் இந்த அளவுக்கு தான் எனக்கு பேரியர் ஹைட்டு கொண்டு வரணும் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கேருந்து வெளியில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயின்ட் வேவ்ஸ், அதாவது இந்த குவாண்டம் டாட்ஸ்லேருந்து இந்த குவாண்டம் டாட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இது இந்த எக்ஸ்ட்ரா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகி போகிறதன் மூலமாக எனக்கு இந்த வேவ் லென்த்தில் வந்து ஷிஃப்ட் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 5 நானோமீட்டர்ஸ் கிட்டே நான் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ 5 நானோமீட்டர்ஸ் அப்படின்னும் போது அந்த டயாமீட்டர் 5 நானோமீட்டர்ஸ் அப்படின்போது அந்த குவாண்டம் டாட்டை நான் டியூன் பண்ணுறேன், வெரி பண்ணுறேன். இப்போ 4 நானோமீட்டர்ஸ் 5லேருந்து 4 கொண்டு வரேன் அப்படின்னு நான் ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தெர் இஸ் சம் அப்சார்ப்ஷன். ஸோ சில இடத்துல எனக்கு அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்சர்வ் ஆகிடுது. அப்போ அந்த குவாண்டம் டாட்ஸ் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அப்சர்வ் ஆகும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல எனக்கு 7000 ஆங்ஸ்ட்ரமோ இல்லை 6000 ஆங்ஸ்ட்ரமோ அந்தளவுக்கு வர வேண்டிய லைட் வந்து கண்டிப்பாக உள்ளே போகும்போது ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 6000லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5090 அந்த மாதிரி 10 ஆங்ஸ்ட்ரம் அளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேரியேஷன்ஸ் இருக்கும். அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. இந்த நம்பர்ஸ் வந்து எக்ஸாக்ட் கிடையாது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்ட்டி கொஷின்ஸ். ஸோ இதில் வாட் ஆர் குவாண்டம் டாட் லேசர்ஸ், அதுக்கப்புறம் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அப்ளிகேஷன் அண்ட் யூசஸ், இதெல்லாம் நீங்கள் பார்ட்டி கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம். அடுத்தது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் பி கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் May 19 இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ இந்த கொஷின் யூஸ்ஃபுல்லாக கேட்க முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து படிங்க, ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச்.